அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, வாயநாடு கேரளால இருக்கக்கூடிய வாயநாட்டுல ஒரு பெரிய நிலச்சரிவு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு செய்திகளுக்குள்ள போவோம். மிகப்பெரிய மோசமான சம்பவம். ஓகேங்களா? கனமழை ரொம்ப பெரிய ஒரு துயரமான நிகழ்வு நடந்திருக்கு. சரியா? சரி, நம்ம செய்திகளுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள், மனு பாக்கர் புதிய சாதனை அப்படின்னு குடுத்துருக்காங்க. துப்பாக்கி சுடுதல்ல பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு நேத்து 2வது தங்கம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் தான் வின் பண்ணியிருக்காங்க. மனு பாக்கர் அண்ட் சரவ்ஜோத் சிங் அப்படிங்கிற 2 பேரும். 2 பேருமே ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மனு பாக்கர் 2வது வெண்கலப் பதக்கம் வென்றார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வின் பண்ண 2வது வெண்கலப் பதக்கம். ஏன்னா சண்டேவே இவங்க தனியா இண்டிவிஜுவல் கேம்ஸ்ல இன்னொரு வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து இன்னொரு வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை மனு பாக்கர் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ்ல ஒரு எடிஷன்ல ஒரே பர்சன் 2 மெடல்ஸ் வாங்கினது இல்லை. சரிங்களா? ஒரே ஒலிம்பிக் போட்டியில 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மனு பாக்கர் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ ஷூட்டிங்ல 2 மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஒரே ஒலிம்பிக் போட்டியில. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுதந்திர இந்தியா அப்படின்னு பாக்குறோம் இந்த இடத்துல. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். இப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி யாரோ வாங்கியிருக்காங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 1900ஆம் ஆண்டு இதே பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் இந்தியரான நார்மன் பிரிட்சர்ட் 200 மீட்டர் ஸ்பிரிண்ட் மற்றும் 200 மீட்டர் தரை தாண்டும் ஓட்டம் ஆகியவற்றில் வெள்ளிப் பதக்கங்கள் வென்றிருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியால நார்மன் பிரிட்சர்ட் அப்படிங்கிறவரு அத்லெட்டிக்ஸ்ல 2 பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்களை வின் பண்ணியிருந்திருக்காரு. இது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1900 ஒலிம்பிக்ஸ்ல, அதுவும் பாரிஸ்ல நடந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா 2024 மனு பாக்கர் அந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சரப்ஜோத் சிங் எந்த ஊருக்காரு அப்படின்னா ஹரியானாவை தான். இவங்களுமே 2 பேருமே ஹரியானா தான். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு மனம் தளர்ச்சி கொள்ளாமல் தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முயற்சியே அந்த விஷயத்தை முடிக்க வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? திருக்குறள் என்ன 611 அதிகாரம் ஆழ்வினை உடைமை. ஓகே. ஸோ மற்றபடி இன்னைக்கு செய்திகள்ல வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்லை. ஒலிம்பிக் பதக்கங்களை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. என்ன விளையாட்டு போட்டி, யாரு பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.